الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவருடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹும் தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை அழகிய வடிவில் படைத்திருக்கின்றார்.
மனிதனை எவ்வாறு அழகிய வடிவில் படைத்தான் என்று சொல்கின்றானோ, அதே போன்று நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி நமக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது, படைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இஸ்லாத்தில் இல்லாத மக்கள் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தை விட உங்களுக்கு மறுமை வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அதை நீங்கள் விரும்ப வேண்டும் என்று ஆர்வமூட்டுகின்றது என்று பலரும் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ சொல்லி இருக்கின்றது? அப்ப பிறகு எதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை, இந்த அலங்காரத்தை படைத்து நம்மை வாழ வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் சூரத்துல் முல்க், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியிலே யார் சிறந்த செயல் செய்யக்கூடியவர், நல்ல முறையில் யார் இறைவன் சொல்படி வாழ்ந்தவர் என்பதை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டார். இந்த உலகத்தை பொறுத்தவரை இதுல இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டார். இந்த பூமியில எதுவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தனையுமே மனித குலத்திற்காகத்தான், மனிதன் வாழ்வதற்காகத்தான், அவன் அதை அனுபவிக்கத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். ஆனால் திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு இடங்களில் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார், மறுமைதான் சிறந்தது. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே, இந்த இன்மையை விட, இந்த பூமியை விட மறுமை சிறந்தது. பல்வேறு இடங்கள், ஒரு இடம் ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லணும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை சிறந்தது என்று சொல்கின்றான்? பல் துஸிருனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரும் வஅபகா. நபியே, இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது. வலல் ஆகிரத்து கைருல் யத்தகூன். இறை அச்சமுடையவருக்கு இந்த துன்யாவை விட மறுமை சிறந்தது. பல்வேறு வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில அல்லாஹ் ஏன் வாழக்கூடாது என்று சொல்ல வருகின்றானா? மறுமைதான் சிறந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் படைத்திருக்கின்றான்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் கனாத்தீரில் முகந்தரத்தி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், பொற்குவியல்கள், குதிரைகள், இந்த மாதிரி நிறைய கால்நடைகளை எல்லாம் அல்லாஹ் வரிசையா பட்டியலிட்டு சொல்றான். இதுவெல்லாம் கவர்ச்சிகளாக, உங்களை கவரக்கூடியதாக நாம் படைத்திருக்கின்றோம். அப்ப இதையெல்லாம் அனுமதிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானா? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே மனிதனுடைய வசதிக்காக படைக்கப்பட்டதுதான். ஆனால் ஏன் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப இவ்வுலகத்தை விட மறுமை சிறந்தது, வல் ஆகிரத்து கைரும் வஅபகா, இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது, நிலையானது என்றெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்கின்றார்? அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே நல்ல வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். மற்ற மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தற்கொலை செய்வது பெரிய குற்றம் அல்ல என்று சொல்லக்கூடிய மதங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் எப்படி சொல்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டால் அல்லது அநியாயமாக ஒருவரை கொலை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான நரகம் என்று சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, யார் இந்த உலகத்திலே ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வாரோ, வாழ்வதை, அந்த உயிர் வாழ்வதை தடை செய்து கொலை செய்வாரோ, இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் கொன்றதற்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கா இல்லையா? இந்த உலகத்தை விட மறுமை சிறந்தது என்று பல்வேறு வசனங்கள் சொல்கின்றது. ஒரு உயிரை கொலை செய்தாலோ அல்லது ஒரு கஷ்டத்தினால், ஒரு துன்பத்தினால் அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாலோ அவனுக்கு நரகம், கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதை சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் உள்ள செல்வங்களை அனுபவிக்க கூடாது என்று சொல்ல வரல. இந்த பூமியில நீங்க எப்படி வாழணும், ஒன்றுமே இல்லாமல் ஒரு வழிபோக்கர் போன்று வாழ வேண்டுமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருந்தால் பொருந்திக் கொள்ளணும். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தால், செல்வத்தை வழங்கி இருந்தால் அதை கொண்டு திருப்தி கொண்டு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அதான் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் நாடினால்
பொருளாதாரத்தை, செல்வத்தை, வசதி வாய்ப்புகளை வாரி கொடுப்பான். வல்லாஹி யுல்லாஹி குலிமை யஷா, சிலருக்கு அல்லாஹ் அளவில்லாமல் தருவான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உமை இருக்குது, சிலருக்கு அல்லாஹ் குறைத்து விடுவான். ஏன் குறைக்கிறான்? அல்லாஹ்வுடைய நாட்டம். கெட்டவர்களுக்காக ஒருவருக்கு செல்வம் வழங்கப்படாமல் இருக்கின்றதா, அல்லது நல்லடியார்கள் என்று சொல்லி அல்லாஹ் செல்வத்தை வழங்குறானா? பூமியில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதி அப்படியெல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் எல்லாத்திலையும் செல்வம் பொருளும். அல்லாஹ் எதை பார்க்கின்றான் என்று சொன்னால், இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கி இருந்தும் கூட ஒருவன் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு, நேர்மையோடு, நீதியோடு வாழ்ந்தால் அவனுக்கு மறுமை வாழ்க்கை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் அந்த மறுமை வாழ்க்கை சிறந்ததல்ல. யாருக்கு சிறந்தது தெரியுமா? அது முதல்ல நான் சொன்ன வசனம், அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் நமக்கு எதற்கு வழங்கி இருக்கின்றோம் தெரியுமா? செயல்களால் யார் அழகானவர், செயல்களால் யார் சரியானவர் என்று சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், அல்லாஹ் நாடி இருந்தால் நபிகள் நாயகத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை வழங்கி இருக்கலாம். அந்த மக்கள் எல்லாம் கேலி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நேர்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, வாழ்விலே தூய்மையை கடைபிடித்தார்கள். அதனால அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர் என்று அழைத்தார்கள். நபிகள் நாயகத்துக்கு முகமது என்ற பெயரை விட சாதிக், உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று அந்த மக்களால், எதிரிகளால் அழைக்கப்பட்ட நபிகள் நாயகத்தை அந்த மக்கள் கால்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ தூதர் என்று நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல கேட்டு நீ பெரிய கோடீஸ்வரனாக செல்வத்தை நீ உனக்கு வாங்கிக் கொள், எங்களுக்கு வேணாம். நீ பெரிய செல்வ செழிப்போடு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டு, உன்னை தூதர் என்று நம்புகின்றோம் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நாடிகளை கொடுக்க முடியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தேன் என்று திருமறை குர்ஆன்ல பட்டியல் போடுறான், படிச்சு பாருங்க. காரூன் இந்த பூமியிலே அவனை போன்று செல்வம் வழங்கப்படவில்லை, அப்பேற்பட்ட செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவனுடைய செல்வத்தை பூட்டி வைத்திருக்கக்கூடிய கஜானாவுடைய சாவிகள் பலமுள்ள கூட்டத்தாருக்கு பாரமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப அப்பேற்பட்ட செல்வ செழிப்புகளை கொடுத்த ரப்பல் ஆலமீனுக்கு இவங்க கேட்டது வெறும் அற்பம், அல்லாஹ் தரல. அப்படி மக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, இறைவா இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த தூய்மையான மார்க்கத்தை நம்புவதற்கு அவங்க செல்வத்தை கேட்கல, என்னை வசதியோடு உன் இறைவன் வாழ வைக்கட்டும் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டா, வல் ஆகிரத்து கைரும் வாபுக்கா, நபியே இந்த உலகத்தை விட உமக்கு மறுமை சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்? அல்லாஹ் நாங்க கொடுக்க முடியாதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சுலைமான் நபியுடைய வரலாறு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவருக்கு கொடுத்த செல்வத்தை போன்று உலகத்தில் யாருக்கும் வழங்கவில்லை. அதனால அவர் ஒரு பிரார்த்தனை புரிந்தார், இறைவா எனக்கு கொடுத்த இந்த ஆற்றலை, எனக்கு கொடுத்த இந்த பேர் அற்புதத்தை எனக்கு பிறகு வேறு யாருக்கும் கொடுக்காத வழிதவறிகிறான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்பேற்பட்ட செல்வ செழிப்பை கொடுத்த ரப்பல் ஆலமீனுக்கு நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பதற்கு முடியாதா? நினைத்தால் அல்லாஹ் கொடுக்க முடியும். ஆனா அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? வல் ஆகிரத்து கைரும் வாபுக்கா, நபியே இந்த உலகத்தை விட உனக்கு மறுமை சிறந்தது, அங்க வச்சிருக்கிற உனக்குங்கிறான். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? இந்த உலகம் என்பது, நீங்க இந்த உலகத்தோட செல்வங்களை எல்லாம் நிறுத்தி விட வேண்டும், மற்ற கொள்கைகளை சொல்ற மாதிரி துறவரம் போகணும் அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லுதா? உலகத்திலேயே இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கல்யாணம் முடிக்காம இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்து சாமியாரா துறவரமா போகக்கூடியவர்களை இந்த பூமி உலகம் கொண்டாடுகிறது. மகான்கள், பேரறிவு படைத்தவர்கள் என்றெல்லாம் இந்த உலகத்துல போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்தை வெறுத்து ஒருவன் தனிமையிலே துறவரம் மேற்கொண்டால் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். நபிகள் சொன்னாங்க, யார் என்னுடைய வழியை புறக்கணிக்கின்றாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார், அவர் என்னை சேர்ந்தவர்கள் என்று இஸ்லாம் டிக்ளேர் பண்ணுது. அப்ப எப்படி இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வது? இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நீங்கள் வைத்திருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழும்.
அல்லாஹ் என்ன விரும்புறானோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் அழகா சொன்னாங்க, அத்துன்யா, இந்த பூமியானது, இந்த துன்யாவானது, இந்த உலகமானது சிஜ்னுல் மூமினீன், மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் எப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்குமோ, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது. அவன் என்ன ரூல்ஸ் போட்டிருக்கானோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, அத்துன்யா, இந்த பூமியானது மூமின்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களுக்கு சிஜ்னுல் மூமினீன், சிறைச்சாலை என்று சொன்னார். ஜன்னத்துல் காஃபிரி, இறை நிராகரிப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இது சொர்க்கம். இதுதான் சொர்க்கம். அவன் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா நம்மை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, இந்த உலகத்திலே உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்கிட்டு இந்த பூமியில எல்லாத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டு இதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வரம்புகளை ஏற்படுத்துகின்றான், தன்னுடைய அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கின்றான். அந்த கட்டுப்பாடுகளை யார் ஏற்று இந்த உலகத்தில் நடப்பாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல, யார் இந்த உலகத்திலே அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யார் தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய மனதை, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்வாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்க சோலையை வைத்திருக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொன்னு சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துல யார் மனோ இச்சைப்படி வாழ்வாரோ அம்மா மன் தகா, இந்த உலகத்துல நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி இருக்கிறான், இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நான் கொடுக்கப்பட்டதை அனுபவிப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்துல ஒருவன் மனோ இச்சைப்படி மார்க்கத்தை புறக்கணித்து அல்லாஹ் சொன்ன வரம்புகளை எல்லாம் மீறி தன்னுடைய மனோ இச்சைக்கு அவன் வழிகெடுத்து அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அம்மா மன் தகா வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா, இந்த பூமி தான் நமக்கு வெற்றி, இதுல உள்ளதுதான் நமக்கு வாழ்க்கை என்று யார் மனோ இச்சைப்படி வாழ்கிறாரோ ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, நபியே சொல்லிவிடுங்கள், அவனுக்கு நரகம் இருக்கின்றது, அவனுக்கு நிரந்தரமாக அல்லாஹ் நரகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த பூமியில வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகளை நாம் பேணி வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல யார் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்கின்றாரோ, செல்வம் வழங்கப்பட்டிருந்தாலும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு எல்லாத்தையும் அதை வழங்கி இருக்கிறான், அதையெல்லாம் வழங்கி இருந்தும் கூட அவர் இந்த உலகத்துல சரியான முறையில் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிக்கார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையிலே அவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் வருவார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், நாளை மறுமையிலே ஒரு கூட்டம் வரும், அச்சமற்றவர்களாக வருவார்கள். மறுமை நாள் என்பது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், கேள்விப்பட்ட செய்திதான். அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்றா, அல் காரியத்து மல் காரியா, நபியை திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரியா, அது என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி? ஒமா அதுராக மல் காரியா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த வானம் பூமி எல்லாம் சுக்குநூறாகும், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுகும். இந்த பூமியை விட சூரியனை விட பெரிய பரப்பளவு கொண்ட நட்சத்திரங்கள் எல்லாம் வைதன் நுஜூமுன் கதரத், சூரியன் எல்லாம் அப்படி சுக்குநூறா போகும். இத ஷம்சு குபிரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் பஞ்சு போன்று பறக்கும். அப்பேற்பட்ட திடுக்கிட செய்யும் நாள் கியாமத் நாள் என்பது மிகப்பெரிய திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். நாளை மறுமை நாள் என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள் என்பது மனிதனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். எல்லா மனிதர்களும் நபிமார்கள் உட்பட அத்துணை பேரும் அச்சத்திலே உறைந்திருக்கக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கின்றது. அந்த நாளில் அனைவரும் அச்சத்தோடு இருப்பார்கள், இறை தூதர்கள் அச்சத்தோடு இருப்பார்கள். எல்லார் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா நஃப்ஸி, என் நிலை என்ன, நான் என்னவாக போறேன், என்னுடைய ரப்பு எனக்கு என்ன தீர்ப்பளிக்க போகின்றான், அவரிடத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகின்றது. நம்முடைய செயல்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாள், புத்தகங்கள் வெளிப்படுத்தப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இக்ரா கிதாபக், உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய பதிவேடுகள் வெளிப்படுத்தக்கூடிய நாள். படிச்சுட்டு மனுஷன் சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் புத்தகத்தை அல்லாஹ் வழங்குவான். நீ உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த படி, இக்ரா கிதாபக, உன்னுடைய புத்தகத்தை வாசி என்று அல்லாஹ் சொல்லுவான். படித்து விட்டு அவன் சொல்லுவான். அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரா கஹஃப்ல சொல்லி காட்டுறான், மாலி ஹாதல் கிதாப்,
என்னடா புத்தகம் இது? லா யுபாரு சகீரத்தம் வலா கபீரத்தம் இல்லா அக்ஸா. நான் பூமியிலே செய்த சின்ன செயல் முதற்கொண்டு எல்லா காரியமும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாலி ஹாதல் கிதாப், இது எந்த புத்தகம்? அத்துணை பேரும் நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு நாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாரணை என்பது சாதாரண நம்ம நினைக்கிற மாதிரி விசாரணை அல்ல. உலகத்தில் இருக்கிற கோர்ட் மாதிரி நம்ம பொய்களை வைத்து, நம்ம வக்கீல்களை வச்சு, திறமையானவர்களை வைத்து நாம் வெற்றி பெற முடியாது. ரப்பல் ஆலமீன் பல்வேறு சாட்சிகளை எழுப்புவார். திருமறை குர்ஆனை படித்தவர்களுக்கு தெரியும். சூரத்து யாசீன் இன்றைக்கு பூமியிலே மரணித்தவர்களுக்காக ஓதுவதற்கென்றே ஒரு அத்தியாயத்தை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள் நம் ஆய்வறிஞர்கள். அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய நாளிலே இந்த பேசக்கூடிய வாய்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் சீல் வைக்கப்படும். பூமியிலே பேசக்கூடிய இந்த வாய், இந்த நாவு அல்லாஹ்வால் முத்திரையிடப்படும். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அங்க என்ன பேசும்? அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறார். வத்துகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். உடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றல் பெற்றவன், அவன் காதிர், படைப்பாளன், பேரண்டத்தை படைத்தவன், மனிதனை படைத்தவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வத்துகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும். உடைய கால்கள் என்னிடத்துல பேசும். நீ செய்த தவறுகளை பற்றி நீ சொல்ல தேவையில்லை. மாணவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகம் தேவையில்லை. உன்னுடைய உறுப்புகள் என்னிடத்தில் பேசுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே துனியாவிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் இன்னைக்கு தவறு செய்கின்றான், அதிகாரம் இருக்கட்டும் அல்லது செல்வம் இருக்கட்டும், தவறு செய்யக்கூடியவனுடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்ன? என்கிட்ட வசதி இருக்கு, அதிகாரம் இருக்கு, என்னை யார் கேட்க முடியும் என்று நினைத்து செய்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல்லல் இன்சான் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபீ உனகி. நீ பயமில்லாமல் இருக்கின்றாயா? அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் வெறுமனே விடப்பட்டு விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா? ஒண்ணுமே உனக்கு நடக்காது, உன்னை யாரும் கேட்க முடியாது, யாருக்கும் மீது சக்தி இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. உன்னுடைய சுண்டுகளுடைய ரேகை கூட மாறாமல் நாம் உன்னை திரும்ப எழுப்புவோம்ங்கறாங்க. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அல்லாஹ் கேட்கிறான். மனிதன் கேட்கின்றான், கியாமத் நாள் அப்படி ஒரு நாள் இருக்கா? கேட்கிறேன்னு சொல்றான். இந்த மனிதன் மக்கி போன பிறகு, மரணித்தவனை அடக்கம் செய்து அல்லது எரித்து சாம்பலாக்கி ஒன்றுமில்லாமல் ஆனதற்கு பிறகு அயக்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இல்லாமா. நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஒன்றுமில்லாமல் போனதற்கு பிறகு எம்மை எப்படி அல்லாஹ் படைப்பான் என்று உன்னிடத்தில் கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்ராஹிம் நபி யார்? இந்த உலகத்தில் அவரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. ஏகத்துவத்தினுடைய தந்தை. அல்லாஹ்வை நம்பியது அவரை போன்று யாரும் இல்லை. அப்பேற்பட்ட ஏகத்துவவாதி தன்னுடைய தந்தையிடத்தில் தர்க்கம் செய்தார். பெரும் அதிகாரம் கொண்ட நமூரிடத்தில் தர்க்கம் செய்தார். ஒரு பெரிய அரசன், அதிகாரம் படைத்தவன். இவருக்கு யாரும் இல்லை, தன்னந்தனியான ஆள், தனியா நிற்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுற உம்மத்தம் வாஹிதா, தனி ஆளு. ஒரு சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய, ஒரு பெரும் கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்தது. பெரிய அரசன் போய் தர்க்கம் செஞ்சார். அவன் சொன்னா, இப்ராஹிமே, நீ ஏதோ இறைவன் அல்லாஹ் என்று ஒரு கடவுளை சொல்லிட்டு இருக்கிறியாமே, யார் உன் இறைவன்? கால ரப்பி, உன் இறைவன் யார்? தென்னாவட்ட திமுறா கேட்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சுறுதியோடு சொல்றாங்க. கால அரசனை பார்த்து சொல்றாங்க, ரப்பி யுஹீ வ யுமீத். என் இறைவன் யார் தெரியுமா? உயிர் கொடுப்பான், உயிரை எடுப்பான். அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஒரு உயிரை படைப்பான், ஒரு உயிரை எடுப்பான், மரணத்தை கொடுப்பான். அவன் தான் சொல்றாரு. எல்லா கூட்டமே பார்த்துட்டு பெரிய அந்த அரசனுடைய அந்த மக்கள், அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலந்தர இரல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பி. அல்லாஹ்வுடைய ஆற்றலால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த அரசன், என்னுடைய தூதர், என்னுடைய நண்பன் இப்ராஹிம் இடத்துல தர்க்கம் செய்ததை நபியே உமக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டு வரலாறு சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் சொன்னார், யுஹீ வ யுமீத். என் இறைவன் உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். அப்ப அவன் சொல்றான், ரெண்டு பேருக்கு கூப்பிட்டு ஒருத்தர் உயிரை எடுத்து ஒருத்தர் மரணத்தை கொடுத்து விட்டு, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்து ஒருத்தனை மன்னித்து விட்டு கேட்கிறான்,
ஆனா உஹி நானும் உன்னுடைய இறைவன் தானா? ஒருத்தனுக்கு மரணத்தை கொடுத்துட்டேன், ஒருத்தனுக்கு வாழ்வை வழங்கி இருக்கின்றேன். இது ஒரு முட்டாள்தனமான வாதம் தானே. அவர் சொன்னது ஒரு உயிரை படைப்பது, இவன் இருக்கக்கூடிய உயிரை வாழ வச்சுட்டு ஒருத்தனை கொலை செய்து விட்டு நான் மரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றேன், நான் உயிர் வழங்கி இருக்கிறேன், நான் இறைவன் தானே. கால ரப்பி, நான் இறைவன் ஏற்றுக்கொள்வாயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த செகண்ட் கேட்டாங்க. இப்ராஹிமுடைய அந்த மன உறுதி, நெஞ்சுறுதியை பாருங்கள். அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து இப்ராஹிம் நபி இவனுக்கு அந்த வார்த்தை சொல்ல, அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. கால, என்னுடைய இறைவனுக்கு இன்னொரு தன்மை இருக்கின்றது. கால ரப்பி மினல் மஷ்ரிகி வல் மக்ரிப், என்னுடைய இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்க வைப்பான். மினல் மக்ரிபி, மேற்கிலே மறைய செய்வான். நீ இறைவன் என்றால் இதை மாற்றி காட்டுகிறார். எவ்வளவு பெரிய வாதம்! உலகத்தில் என்ன செஞ்சா? இவன் முட்டாள்தனமான வாதத்தை உணர்ந்து கொண்ட இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, கால ரப்பி மினல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, என் இறைவன் கிழக்கிலே உதிக்க செய்து மேற்கிலே மறைய செய்வான். நீ இறைவன் என்றால் இதை செய்து காட்டுன. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபபூஹித்தல்லதி கஃபர், அக்கிரமக்கார கூட்டம் வாயடைத்து தலை தொங்கி போனோம். பேச முடியல, பதில் இல்ல. இப்ராஹிம் இடத்துல தோற்று போனார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி இப்ராஹிம் நபி தன்னுடைய நண்பன் என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய நபி. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி அஸ்லிம், இறைவன் கட்டுப்படு என்று சொன்னால் அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் இறைவா உனக்கு கட்டுப்பட்டேன் என்று சொன்ன இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, ரப்பி இறைவா அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய்? அல்லாஹ் கேட்கிறான். கால அவலம் துமின், இப்ராஹிமே நம்பலையாங்கிறாங்க. ஒரு மனிதனிடத்துல உரையாடுவது போன்று ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். எவ்வளவு பெரிய 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 மன்னர்களை எல்லாம் வாயத்துல வீழ்த்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னால் அப்படியே கட்டுப்படக்கூடிய இப்ராஹிம் நபி இறைவன் அறுக்க சொன்னான் என்பதற்காக நீண்ட காலம் கிடைத்த பிள்ளை அறுக்க துணிந்த இப்ராஹிம் நபி பிள்ளை பெற்ற தன்னுடைய மனைவியை பிள்ளையோடு சேர்த்து பாலைவனத்தில் விட்டுட்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பாம இல்ல, அல்லாஹ்வின் மீது நம்மை விட கோடி மடங்கு நம்பிக்கை வைத்திருந்த இப்ராஹிம் நபி ஒரு கட்டத்துல அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, கால இறைவா ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ மௌத்தானவர்களை, இறந்து போனவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய்? அப்ப அல்லாஹ் கேட்கிறா, கால அவலம் தூமி, நீ நம்பலையா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனசுல உள்ளதை சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட தெளிவா சொல்றாங்க, கால அவலம் தூமி, இது உள்ளத்திலே சில சஞ்சலங்கள் வருகின்றன. உள்ளத்துல சைத்தா அப்படிப்பட்ட எண்ணத்தை போடுறோம். மக்கி மண்ணா போய் உண்மை இல்லாம போடணும். அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்டினான். இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதை ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு நிகழ்த்தி காட்டினான். 4 பறவைகளை பிடிக்க சொல்றான். பால் அறுபத்து அஷ்வரின் 4 பறவைகளை பிடிச்சு 4 வெட்டி 4 புறத்திலே திசைகளிலே வீசிவிட்டு அது பெயரை சொல்லி அலை என்று சொன்னான். அழைத்த உடனே வந்தது. சொன்னாங்க, கால இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், என் இறைவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றலுள்ளவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலே மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான், அயஸ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இல்லாமா, இறந்தவன்களை மனிதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று அல்லாஹ் கேட்கிறான். நபியே சொல்லுங்கள், பலா காதிரீன அலா அன் நுஸஃபிய பனான், நீ நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் அல்லாஹ்வுக்கு உன்னை ஒண்ணுமில்லாமல் போன உன்னை திரும்ப உண்டாக்குவது முடியாத காரியம் என்று நினைக்காத. பலா, அவ்வாறில்லை, காதிர் படைப்பாளன், முதல்ல படைச்சவனுக்கு உன்னை திரும்ப உண்டாக்குறது கஷ்டம். அல்லாஹ் சொல்றா, பலா காதிரீன அலா அன் நுஸஃபிய பனானா, உன் சுண்டுகளுடைய ரேகை கூட மாறாமல் திரும்ப உன்னை கொண்டு வருவேன். அப்ப இப்பேற்பட்ட ஆற்றலுள்ள ரப்பல் ஆலமீன் நம்மை மறுமையிலே நிற்க வைத்து கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன பதில் சொல்வோம்? அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வோம்? நம்ம இந்த உலகத்தில் நாம் செய்த செயல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் இருக்கிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, மலக்குகள் எழுதிய அந்த புத்தகத்தை வச்சு அல்லாஹ் உன்னை விசாரிப்பான். உன்னுடைய கரங்கள் உன்னுடைய கால்கள் உனக்கு எதிராக பேசும். இதை விட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லல் இன்சானு அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஒரு பதிவேடு இருக்கின்றது, பயந்து கொள்ள அல்லாஹ் சொல்றான். உன்னுடைய கழுத்துல உனக்கு தெரியாமல் ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. நாளை மறுமையில் அதை வெளிப்படுத்துவோம். நீ செய்த காரியங்களை, நீ செய்த அட்டுழியங்களை அனைத்தையும் அது வெளிப்படுத்தும். எதுவும் அறியாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். மனிதனுடைய தன்மை என்ன தெரியுமா?
மாட்டிக்காத வரைக்கும் அவன் வாழிடுவான். நான் செய்யவே இல்லை, அந்த இடத்துலயே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையம்மா. ஒரு வீடியோ கேமரா எடுத்து போட்டு நீ நின்றதை காட்டினால் வாயடித்து போ, அந்த மாதிரி ஆகும். அல்ல சொல்லி காட்டான், லா யுகி வ யுமீத்து பிஹா, வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் உன்னால் மறுக்க முடியாது, உன்னுடைய அந்த சாட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அந்த சாட்சி நீ மறுக்க முடியாத சாட்சியாக இருக்கும், உன்னால் புறந்தள்ள முடியாத சாட்சியாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலே சரணடைவாய். அப்பேற்பட்ட அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், எல்லா மனிதனுடைய நிலையும் யா நஃப்ஸி, என் நிலை என்னை என்ன பண்ண போறான் அல்லாஹ். இப்படி ஒரு நாள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், இலகுவாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை தினத்திலே மனிதன் கதிகலங்கி போயிருப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஃபஜ்ருடைய வசனத்தை படிச்சு பாருங்க. கல்லா இதா துக்கத்தில் தக்கன் தக்கா, அவனுடைய படை அல்லாஹ்வுடைய படை. யார்? வானவர்கள். அப்பேற்பட்ட இந்த உலகத்துல மண்களுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ்வுடைய படை அதிகம். ரப்பல் ஆலமீனுடைய அந்த வானவர் படையை எண்ண முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் படையை நீங்கள் எண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு படையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, வானத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, பைத்துல் மாமூர், மஸ்ஜிதுல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலிலே வானவர்கள் தொழுவதற்காக அல்லாஹ் அதை உண்டாக்கி இருக்கின்றான், பைத்துல் மாமூர். அந்த பள்ளிவாசலிலே ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் தொழுவார், அல்லாஹ் வணங்குவாங்க, தொழுகை நடத்துவாங்க. ஒரு முறை அதை தொழுதவர் மறுமுறை அதுக்குள்ள போக மாட்டார், வாழ்நாள் ஒரு டைம் அவருக்கு. அப்ப எப்பேற்பட்ட படை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கல்லா இதா துக்கத்தில் தக்கன் தக்கா, அவனுடைய படையை நீங்கள் பார்ப்பீர்கள், கத்தி கலங்கி போயிடுவோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பெரிய சக்தி உள்ளவர்கள், நமக்கு தான் அதிகாரம், நமக்கு தான் செல்வம். அல்லாஹ்வுடைய படை வெளிப்படும். கல்லா இதா துக்கத்தில் தக்கன் தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அவருடைய வானவர்கள் புடை சூழ உன் இறைவன் வருவான், அல்லாஹ் வருவான். அல்லாஹ்வை பார்ப்பீர்கள், அல்லாஹ் உனக்கு முன்னால காட்சி தருவான். அல்லாஹ்வை பார்த்த உடனே அத்தனை பேர் நடுநடுங்கி போயிடும். ஒரு வானவர் வருவார், வானவர் ஒரு அறிவிப்பு செய்வார், எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்திலே நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்திருக்கும். நல்லவன் போடு வேடம் தரித்தவன் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லவனாக பார்க்கப்படுவான். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் முதல்ல அதுக்கு தான் வேட்டு வைப்பான். ஒரு வானவர் வருவார், எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு எல்லாரும் நிப்பாட்டி வச்சிருப்பான். அந்த இடத்துல சொல்லுவாரு, அந்த வானவர் அறிவிப்பார், இந்த பூமியிலே கலந்திருந்த மக்களை பார்த்து அந்த வானவர் சொல்வார், குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள், நல்லவருடைய கால்கள் மட்டும் நம்பும். இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தவர் மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்படுவார். குற்றவாளிகளுடைய கண்கள் நீல நிறத்தில் ஆக்கப்படும். அல்லாஹ் சொல்லிக்காரு எப்படியெல்லாம் அல்லாஹ் அடையாளப்படுத்தும். கெட்டவர்களை, நரகத்திற்குரியவர்களை ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் பிரிக்கிறான். இந்த உலகத்தில் சேர்ந்திருக்க முடியாது, அப்படியே தப்பிச்சு ஓடிட முடியாது. அல்லாஹ் பிரித்தெடுப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அந்த கால்கள் கெண்டை கால்கள் திறக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தன்னுடைய அந்த முகத்தை திறக்க மாட்டான், கால் தன்னுடைய கணுக்கால் வரை அல்லாஹ்வுடைய திரை விளக்கப்படும். இந்த பூமியிலே யார் அல்லாஹ்வுக்கு வணங்கி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தாரோ அத்தனை பேரும் சஜிதாவில் வீழ்வார்கள், சிரம்படிவார்கள், அத்தனை பேரும் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய காலை பார்த்தவுடன் பூமியிலே அல்லாஹ்வுக்கு தலை வணங்கிய அத்தனை கால்களும் அத்தனை தலைகளும் அல்லாஹ்வுடைய காலை பார்த்தவுடனே கீழே விழுந்தும். யாரெல்லாம் இந்த பூமியிலே இறைவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய முதுகுகள் பலகைகள் போன்று இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். இந்த பூமியிலே இறையச்சத்தோடு வாழ்ந்தவர் எங்கே என்று அழைப்பார். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். அவரிடத்திலே நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது என்று இந்த உலகத்தில் யார் இறைவனை அஞ்சி வாழ்ந்தார்களோ இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு ஒளி வீசக்கூடிய உடலோடு அல்லாஹ்வை சந்திப்பார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவர்களுக்கு லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும்
அவர்கள்தான் அச்சமற்றவர்கள், கவலை இல்லாதவர்கள், பயம் இல்லாதவர்கள். அல்லாஹ்வுக்கு அருகில் இருப்பார்கள், ஒளிமிக்க மேடையில இருப்பார்கள். அல்லாஹ் தனக்கு அருகில் வைத்துக் கொண்டிருப்பான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லா வாய்ப்பும் கொட்டி கிடந்தும், எல்லா வாசல்களும் திறந்திருந்தும் என்னுடைய இறைவனை நான் பயப்படுகின்றேன் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு காரணத்திற்காக, இறை அச்சத்திற்காக வழங்கப்படக்கூடிய கூலிதான் அது. நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஒரு சில கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை, வசதிகளை பார்த்து நபிமார்கள் பொறாமைப்படுவார்கள். சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வார்த்தை! நபிமார்கள், இறை தூதர்கள் பொறாமைப்படுவார்கள். சுஹதாக்கள், ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் பொறாமைப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த பூமியில அல்லாஹ்வுக்காக இறையச்சமுடையவர்களை நேசித்து வாழ்ந்தவர்கள். உலகத்துல அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தோடு வாழ்ந்திருப்பான், இன்னொரு இறையச்சமுடையவரை சேர்ந்து அவரோடு நெருங்கி இருப்பான். நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? வசதி உள்ளவர், இவரால் நமக்கு ஏதாவது தேவை இருக்கு, இவர் மூலமாக இவரிடத்துல நாம் தொடர்பு வைத்திருந்தால் நம்முடைய தொழிலுக்கு உதவுவார், நம்முடைய வாழ்க்கைக்கு வசதியாக இருக்கும் என்று நம்முடைய நட்புகள் எப்படி இருக்கு? வசதிகளை, அதிகாரத்தை வைத்து பார்க்கிறோம். நாளை மறுமையில் அதுவெல்லாம் துடை தெரியப்படும். அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் எங்கே என்று உலகத்திலே செல்வம் கொடுக்கப்பட்ட தீமை செய்தவன் புலம்புவான். நல்லா சொல்லி காட்டுறான், கலக அன்னி சுல்தானியா, அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் சொல்வான், என்னுடைய அதிகாரம் எங்கே? அல்லாஹ் சொல்லுவான், குதுஹு ஃபகுல்லுஹு, அவனை பிடியுங்கள், பிடித்து இழுத்து சென்று சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்தில் 70 முழம் சுமத்தப்பட்ட சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவார்கள். செல்வம் கொடுக்கப்பட்ட கெட்டவர்கள், அதிகாரம் கொடுக்கப்பட்ட கெட்டவர்கள். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்லணும். அல்லாஹ் எதை நம்ம இடத்துல விரும்புகின்றானோ அந்த விருப்பத்திற்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். இந்த உலகத்தை அல்லாஹ் அதான் சொல்லி காட்டும், இந்த உலகத்துல எது இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ், அதை நல்ல வழியில் செலவுபடுத்து. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அதை கொண்டு வாழ்க்கை நடத்து. அல்லாஹ் உனக்கு செல்வத்தை குறைத்து விட்டானா, அல்லாஹு யக்திர், உனக்கு செல்வத்தை சுருக்கி விட்டால் சபர் செய், பொறுமை மேற்கொள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்துல துன்பம் கொடுக்கப்பட்டவர்கள், சோதனை கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஒரு ஆறுதலை சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? காலில் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். இந்த செல்வம் அல்ல, நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா செல்வம் நமக்கு பறிக்கப்பட்டாலும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான், அப்படி பொறுமை மேற்கொள்வார்கள். நபியை சொல்லுங்கள், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. நபியே, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சமாதானமும் சாந்தியும் அமைதியும் வெற்றியும் இருக்கின்றது. அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை வழங்கி இருந்தாலும், எதை குறைத்திருந்தாலும் அதை நாம் திருப்தி கொண்டு, இந்த உலகம் என்பது அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சோதனை கூடம். அதில் அல்லாஹ்விடத்தில் நாம் நல்ல மனிதராக வாழ்ந்து நடிக்காமல், இறைவனுக்கு நடிக்காமல் தூய்மையாக வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உண்மையான வாக்கு நமக்குரியது. அம்மாமன் காப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் தன்னுடைய இறைவனுடைய வாழ்க்கை மெய்ப்படுத்தி மனோ இச்சை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு வாழ்ந்தாரோ இன்னல் ஜன்னத ஹியல் மௌவா. நபியே சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் தான் கூலி. கூலி சொர்க்கம், மறுமையில நீ வெற்றி. அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் அதை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே சிறந்த மக்களாக வாழ்ந்து மறுமையிலும் சிறந்தவர்களாக வாழ செய்வாங்க என்று கூறி என்னுடைய அன்புக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், குன்னா நகூல் மால் பாயில். சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு 3 வகையினரை அல்லாஹ் வகைப்படுத்துறான். மாசலக்கும் பி சக்கர், சொர்க்கவாசிகள் அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் தனக்கு தெரிந்த முகங்களுக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கேட்பார்கள். நமக்கு அறிஞ்ச முகமா இருக்கும்,
அவங்க என்ன கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், எப்படி வந்தது சக்கர், இந்த நரகத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று சொர்க்கவாசிகள் சக்கரையில கிடக்கக்கூடிய நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். காலு, அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லம் நக்கும் மினல் முஸல்லி, நாங்கள் பூமியிலே தொழாதவர்களாக இருந்தோம், பூமியில எங்கிட்ட தொழுகை இல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வணக்கமான சிறந்த வணக்கமான தொழுகை இல்லாதவர்களாக இருந்தோம். அடுத்து சொல்வாங்க, வகுன்னா நுத்இமுல் மிஸ்கீன், அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால், எங்களுக்கு தாராளமாக பொருளாதாரத்தை வழங்கி இருந்தால், வகுன்னா நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், யார் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றீர்களோ அல்லாஹ் தனக்கு கொடுத்ததாக எடுத்துக்கொள்வான். நபிகள் பெருமானார் சொன்ன செய்தி, நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு அடியானை அழைத்து, ஒரு செல்வந்தனை அழைத்து கேட்பான், நான் உலகத்திலே பூமியிலே உன்னிடத்திலே பசியோடு வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. அவன் சொல்லுவான், அல்லாஹ் கைருல் ராசிக், உலகத்திலே யா அல்லாஹ் நீ உணவளிப்பதில் நீதான் சிறந்தவன், மேலானவன், உனக்கு எப்படி பசி வரும், நீ எப்பொழுது வந்தாய் என்று கேட்பான். சொல்லுவாங்க, வகுன்னா நகூலு மான்காய், வீணான காரியம் செய்வோரோடு நாங்கள் இருக்கோம். இன்னைக்கு அதிகமான மக்கள், ஒரு ஆட்சி, ஒரு தேர்தல் நடந்துச்சு, ஒரு நாட்டில் எலெக்ஷன் வந்துச்சு, ஒருத்தர் ஜெயிச்சா முடிஞ்சது வேலை. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, குலில்லா ஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர், நன்மைகள் யாவும் அவன் கையில், எல்லாமே என் கையிலே அல்லாஹ். இந்த பூமியினுடைய அதிகாரம், வானத்துடைய அதிகாரம் அனைத்தும் என் கையில். நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பாய், நாடியவர்கள் ஆட்சியை பறித்துக் கொள்வாய், முடிஞ்சது வேலை. நம்முடைய வேலை ஓட்டு போட்டோம், ஒரு ஆட்சி வந்து முடிஞ்சது. இன்றைக்கு பெரும்பாலான நபர்களை பார்க்கிறோம், வாட்ஸ்அப், பேஸ்புக், ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல இது ஒரு பொழுதுபோக்காக இதையே வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன செஞ்ச, இவன் இப்படி பண்ண, அப்படி பண்ண, அது தேவையில்லை. ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு, அல்லாஹ்வை நம்பிய ஒரு மக்களுக்கு மறுமை சிறந்தது. அல்லாஹ் சொல்றான், பூமியை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம், இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை வீணாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்றான், சக்கர் நரகத்தில் கிடக்கக்கூடியவனுடைய ஒரு பண்பு வகுன்னா நகூலு மான்காய், வீணான காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் வந்துட்டா, நீ எழுதுறதுனால ஏதாவது மாற போகுதா, உன்னுடைய பேச்சினால தலைவிதி மாற போகுதா, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் இடத்துல ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கையை பார், உன்னுடைய மறுமைக்கு உண்டான பார். அல்லாஹ் சொல்றான், ஹஸிபது அன்னமா கலக்கனாகும் அபஸா வ அன்னக்கும் இலைனா துர்ஜூன், நாளைக்கென்று எதை வைத்திருக்கின்றாய், இன்னைக்கு மௌத்தானா மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாம் என்ன வச்சிருக்கிறோம், அவனை பத்தி பேசி, இவனை பத்தி பேசி, அதை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி திரும்புங்கள், வீணான காரியத்தை விட்டுவிடுங்கள். அல்லாஹ் வெறுக்கின்றான். வீணான காரியங்கள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுவும் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் கிடப்பாங்க, தொழாதவங்க கிடப்பாங்க, ஏழைக்கு உணவளிக்காதவங்க கிடப்பாங்க. வீணான காரியம் செய்தவர்கள் சக்கர் நரகத்தில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வேதம் எச்சரிக்கின்றது. அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்